சர்க்கரை, டிபி, கேன்சர், எய்ட்ஸ் ஆகிய நோய்களால் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கும் ஸ்டெராய்டு மாத்திரை சாப்பிடுபவர்களுக்கும் உடலில் எதிர்ப்பு சக்தி குறைந்து இருக்கும். இவர்களை எளிதில் நோய் தாக்கும். எச்சரிக்கையோடு இருத்தல் அவசியம். வாந்தி பேதி ஏற்பட்டு மருத்துவமனை செல்ல தாமதமாகும் சூழலில் உடலில் இருந்து வெளியேறிய நீருக்கு இணையாக உடனே சர்க்கரை மற்றும் உப்பு கலந்த நீரோ இளநீரோ குடிக்க வேண்டும். நடு இரவு அல்லது பயண நேரங்களில் திடீர் ஜுரம் அடிக்கிறது. உடனே டாக்டரை பார்க்க முடியாத நிலை. அதற்காக சும்மா இருக்க வேண்டாம். வீட்டில் இருந்தாலோ அல்லது பயணத்தின் இடையிலோ பாராசிட்டமல் மாத்திரை ஒன்றை பயன்படுத்துவது நல்லது. அதன் பிறகு 6 மணி நேரத்துக்குள் டாக்டரை சந்திப்பது நல்லது. காதுகளை வாரம் 2 முறை மெல்லிய காட்டன் துணிகளால் சுத்தம் செய்ய வேண்டும். சாவி, கேர்பின், பட்ஸ் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் பட்ஸ் போடும்போது திட அழுக்குகள் அப்படியே அழுத்தப்படுமே தவிர வெளியில் வராது. வயிற்றுப்போக்கு விடுபட உடனடி உபாயம் வெறும் கொய்யா இலைகளை மெல்லுவதுதான். சாப்பிட்டதும் நெஞ்செரிச்சலா? சிறிது வெல்லம் கரைத்த நீரை அருந்தினால் போதும். வியர்வை தங்கிய உடையுடனேயே இருப்பது ஆபத்தானது. அதுவே நோய் தொற்றுக்கான காரணியாக அமைந்துவிடும். நீங்கள் நீண்ட நேரமாக தண்ணீர் குடிக்காமல் இருந்தாலும் கூட சிறுநீர் மஞ்சளாக போகும். உடலில் ஏதேனும் காயம் அல்லது நகக்கீறல் போன்றவை ஏற்பட்டால் 12 மணி நேரத்துக்குள் தடுப்பு ஊசி போட வேண்டும். தடுப்பு ஊசி காலத்தில் இருக்கும் 10 வயது வரையுள்ள குழந்தைகள் என்றால் இந்த ஊசி தேவையில்லை. மூலம், பௌத்திரம் பாதிப்பு உள்ளவர்கள் கூச்சப்படாமல் உடனே டாக்டரை பார்க்க வேண்டும். நார்ச்சத்துள்ள உணவை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் தொடர்ந்தால் இதயத்துக்கே ஆபத்தாகிவிடும். மருத்துவமனையில் நோயாளியின் படுக்கைக்கு கீழே நடைபாதை என்று கிடைத்த இடங்களில் எல்லாம் அமர்ந்து சாப்பிடுவது தவறு. அது தொற்று கிருமிகளை பரஸ்பரம் உள்ளே வெளியே எடுத்துச் செல்லும் வேலையைத்தான் செய்யும். தவிர்க்க முடியாத சூழலை தவிர மற்ற சமயங்களில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் நோயாளியை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லக்கூடாது. This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Click below link and install the application.